ஹாய் மக்களை, அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைப்ரிட் மிளகாய் வந்து நாற்று போட்டு இன்னையோட 25 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் நடவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாளை முதல் வந்து நடவு ஆரம்பிக்கப்படும். இதுக்கு வந்து பார் போடுறதுக்கு நம்ம காடு ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம காடு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கர் மட்டும் ஃபஸ்ட்டு மிளகாய் நடுறதுக்கான காடு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம 5 கலப்பையிலே வந்து ஏற்கரை நேருக்கு நேராக ஓட்டியிருக்கிறோம். அதோட அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு 2.25 அடி வரும். அந்த 2.25 அடி நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா, அந்த நம்ம 5 கலப்பையில் விழும்போது அந்த பார்க்கு இந்த பார்க்கு உண்டான இடைவெளி பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள். 1 அடி, 2 அடி, 2.6 இங்கே வருதுங்க. 5 கிட்ட வருது. நமக்கு 2 அடி இங்கே பார்த்தீங்கன்னா இது 2.25 வருதுங்க. 2.25 விட 1 இன்ச்சு கூட இருக்குது. அது கலப்பை வந்து ரொம்ப ஆழ விடாமல் கொஞ்சம் மேலாலேயே ஓட்டணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம 5 கலப்பையிலே வந்து நம்ம வாய்க்கால் ரெடி பண்ணியிருக்கிறோம். வாய்க்காலுக்கு உண்டான இடைவெளி எவ்வளோ வச்சுருக்கோம், எப்படி ஓட்டிருக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கரை ஓட்டி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வரப்பில் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக சென்ட்ரு நம்ம இப்படி வாய்க்கால் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பள்ளத்துக்கு கலப்பைக்கு நேராக இங்கே ஒரு குச்சி ஊனிருக்கு பாருங்கள். இங்கே அளவை பார்த்துக்குங்க. இதிலேருந்து அடுத்த குச்சி நம்ம ஊனிருக்கிறது இது பார்த்திங்கன்னா 16 அடி. 16 அடி இருக்குங்களா, பார்த்துக்குங்க. இது கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக வரும். இந்த மாதிரி வந்து உங்களோட வரப்பில் காட்டில் வந்து வரப்பில் வந்து 2 பக்கமே ஆப்போசிட் சைடு இந்த சைடு மேலே அடித்து குச்சி இந்த மாதிரி இறுக்கி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு உழவு ஓட்டுறவங்க வந்து கரெக்டாக நேருக்கு நேராக ஓட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக பார் கலப்பையெல்லாம் தேவையில்லை. நம்ம சாதாரணமான 5 கலப்பையிலே இந்த மாதிரி ஓட்டிடலாங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா, இந்த 1 ஏக்கர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடி இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1500 ரூபா. இப்போ வந்து இந்த காட்டோட ஓரத்தை மட்டும்தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ஓரத்தை சரி பண்ணுறதுக்கு சும்மா பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இந்த கொசரு கரையை நேராக எடுக்க போகிறோம். இங்கே வரையலாம் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தை சரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஆள் இருந்தாலே ஒரு ஆள் சரி பண்ணிடுவாங்க. ஒரு ஆளோட சம்பளம் பார்த்திங்கன்னா 600 ரூபா. வண்டிக்கு 1500, ஒரு ஆள் சம்பளம் 600, 2100 ரூபா தாங்க அந்த 1 ஏக்கருக்கு பார் போடுறதுக்கு உண்டான செலவே வந்து. இப்போ நம்ம ஆள் விட்டுலாம் பார்த்துருந்தோம் அப்படிங்கன்னா ஒரு 10 ஆள் போடுவாங்க. கான் வெட்டர்லேருந்து அந்த வாய்க்கால் பிடிக்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. 10 ஆளுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 600 ரூபா வரும். ஒரு ஆளுக்கு சம்பளம் 600, 10 ஆளுக்கு 6000 ரூபா வருங்க. அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டீ வடை வாங்கி தரணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 700 ரூபா செலவாயிரும். அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6700 ரூபா நம்ம ஆள் விட்டு பார் பிடிச்சோம்னா வருங்க. இதில் நமக்கு எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பார்த்திங்கன்னா 6700 மைனஸ் ஒரு 2100. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு 4600 ரூபா நம்ம மிச்சம் பண்ணலாங்க. விவசாயம் வந்து இப்படித்தான் நம்ம மிச்சம் பண்ணிக்கணும். நம்ம எடுத்ததுக்கு எல்லாமே ஆள் விட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நட்டத்தில் தாங்க போகும். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாக்கா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் செய்யக்கூடிய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.